ஹாய் சோல்ஜர்ஸ். இதில் இல்லை, தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்கள். இதுவும் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோமே. 5000 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த AI Pulse 4G ஃபோனை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க. இதில் முக்கியமாக பேக் கவரை கழட்டி, கேமராவை கழட்டிட்டு, பேட்டரியை கழட்டி, சைனா இந்தியான்னு மட்டும் சொல்லாமல் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இன்னுமே பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எய்தர் 2Gயாக இருக்கலாம், இல்லைனா 4Gயாக இருக்கலாம். முக்கியமாக அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த AI Pulse 4G ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் ஆன்டி சைனா சென்டிமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தான் நாங்கள் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு சில இடங்களில் பேக் ஃபயரும் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு AI Pulse 4G ஃபோன் கிடச்சிரும். அப்புறம் உங்களுக்கு பேசிக்கான சிலிக்கன் கேஸ் கொடுத்துருக்காங்க. Type A to Type C கேபிள், 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், சில பேப்பர்ஸ், சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதோட டிசைனை பற்றி பேசுவோம். இங்கே டிசைன்னு பார்க்கும்போது இங்கே நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கே இதோட ஓவரால் வெயிட் பேலன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை நான் செக் பண்ணும்போது 194 கிராம் வரலியமான வெயிட் இருந்துச்சு. அடுத்ததா இங்கே பேக் ஃப்ரேமும் சரி, சைட் ஃப்ரேமும் சரி, உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல, ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இதோட சேர்த்து மெமரி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்க வால்யூம் பட்டன்ஸும் பவர் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்டாவும் வேலை செய்யுது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 5000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக வேலை செய்யுது. ஆனால் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாயில் இருக்கிற சாம்சங் ஃபோனு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். அந்த இடத்துல இவங்க நல்லா வேலை பார்த்துருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் இந்த ஃபேஸ் அண்ட் லாக்கும் உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக வேலை செய்யுது. அடுத்தது இதோட பாட்டம் சைடு வந்தோம்னா இங்கே உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கை ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைமரி மைக் கிடச்சிரும். அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே நீங்கள் பட்டன் ஃபோன்லேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபீலை கொடுக்கும். அப்புறம் டாப் சைடில் வந்தோம்னா இங்கே உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அடிஷ்னலாக இதை பில்டு குவாலிட்டியை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நார்மலா மலைச்சாரல் மாதிரி பட்டுச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். அதை விட முக்கியமா இங்க ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷன் வரும்போது இங்க உங்களுக்கு காஸ்ட் கட் பண்றதுக்காக ப்ரொடெக்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட பில்டு குவாலிட்டியிலேருந்து நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். அதுதான் இதோட டிஸ்பிளே. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சில் ஒரு TFT HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் ப்ரைஸிங்கில் முடிஞ்ச அளவு ஒழுங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் போட்டு வாங்குற HD டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் டவுன் சைடாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது மாதிரியே தான் இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது இண்டோரில் மினிமம் 80% மேலே வைக்கிறீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது. அவுட்டோரில் போகிறீங்கன்னா ஈவினிங் டைம் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இது இல்லாமல் இங்கே ஓவராலாக இந்த பிளாக் பார் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்றது ஓகேஸாக இருக்குது. இப்போ இதில் இருந்து இதோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு அகெயின் காஸ்ட் கட்டிங்காக eMMC ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட்டை பேஸாக கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 MBPSலேருந்து 250 MBPS வரையும் தான் கிடைக்கும். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்கே யூனிசாக்கோட T615 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவியான யூசர் இந்த ஃபோனுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுப்பாயிருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான டாஸ்க்கான காலிங்கு, வீடியோ காலிங்கு, இல்லை யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டாஸ்க்கு செட் ஆகும். மல்டி டாஸ்கிங் கொஞ்சம் நிறைய புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் கேமிங் சைடு வரீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கேம்ஸும் உங்களால் விளையாட முடியும். ஆனால் BGMI மாதிரியான கேம்ஸை நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்காது. இப்போ இதோட பேட்டரி சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இன்னொரு பஞ்சாயத்து வருது. இதை நம்ம A2D தம்பி வந்து பேட்டரி ஓப்பன் பண்ணி சைனா ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை ஓப்பன் பண்ணாமையே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா
இந்தியாவில் பேட்டரி மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். இந்த ஸ்மார்ட் போன் பேட்டரியோட 70% ஷேர் வந்து சைனாட்ட தான் இருக்கு. அதுக்கு காரணம் அங்க ரா மெட்டீரியல் சோர்ஸும் அதிகமா இருக்கு. அதுக்கான ஓவரால் டெவலப்மெண்ட்டும் அங்கதான் இருக்கு. இந்தியா சைடில் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது இந்த பேட்டரி மார்க்கெட் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ பேட்டரிக்கு முன்னாடி சைடு இந்தியா, பின்னாடி சைடு சைனான்றதுக்கு மீனிங் இப்படி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் பேட்டரியை சைனாலேருந்து வாங்கியிருக்கோம், ஆனால் இந்தியாவில் அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக கூட இருக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இதோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணும்போது இந்த 10 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணும்போது 3 மணி நேரம் மேலேயே டைம் எடுத்துக்குது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது நல்ல ஒரு சாலிடாக கொடுத்துருக்காங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வரலியுமான எஸ்ஓடி கிடைக்குது. இந்த பட்ஜெட் பிரைசிங்க்கு இந்த பேட்டரி லைஃப் அப்படின்றது தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட கேமரா சைட் போகும்போது இங்கே பின்னாடி 2 சென்சார் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலான சென்சார் அப்படின்றது ஒன்று தான். இது 50 MBக்கான சென்சாரு. ரெண்டாவதாக இருக்கிறது ஒரு டம்மி சென்சாரு. இந்த சென்சாருக்கு எந்த யூசேஜும் கிடையாது. இதில் மட்டும் கிடையாது, கடந்த 4 to 5 இயர்ஸாக கிட்டத்தட்ட எல்லா பிராண்டுமே 20,000 ரூபா 30,000 ரூபா பட்ஜெட்டில் கூட இந்த மாதிரி டம்மி சென்சாரை கணக்கு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்களும் அதில் இணைஞ்சிருக்காங்க. பிராண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இதில் டிஃபால்ட்டாக எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து 12.5 மெகா பிக்சலில் அவுட் கிடைக்குது. இதே இந்த 50 MB மோடன் ஆன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 50 MBக்கான அவுட்புட் கிடைக்கும். இதில் ஓவரால் ஸ்டோரேஜ் வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடைக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மெயின் சென்சாரோட சென்சார் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பட்ஜெட்டில் நீங்கள் பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காம நார்மலாக எல்டர்ஸ் பீப்புள் மெமரிஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோனோட பேக் கேமராவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 5 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு பெரிய அளவுக்கான அவுட்புட் கிடைக்காது. ஆனால் இதை நீங்கள் வீடியோ காலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு 1080p 30 fps சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்ததா இதோட கனெக்டிவிட்டி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு மேஜரான 4G பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு குறையா படுற ஏரியா என்னன்னா இங்க ப்ளூடூத் அண்ட் வைஃபை வெர்ஷன் வந்து ரொம்பவே ஓல்டர் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் நியூவா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது தான் மேஜரான பஞ்சாயத்துலாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் குவாண்டம் OS அப்படின்ற OS தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இது இந்தியாலே பில்ட் பண்ண OSன்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்லாம் போனுச்சு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா இதை நான் சைட் பை சைடு ரியல்மியோட யூஐயோட கம்பேர் பண்ணும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஐக்கானை நான் செக் பண்ணும்போது சரி, லாக் ஸ்க்ரீனோட கஸ்டமைசேஷனு, செட்டிங்ஸில் இருக்கிற ஐகான்ஸு, இந்த எபோட் பேஜ், இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏஐயோட ஃபவுண்டர் இருக்கார்ல, இவர் வந்து ரியல்மியில் தான் முன்னாடி வேலை பார்த்தாரு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டார் போல். அதுதான் ரீசன். இன்னொரு முக்கியமான கான்ட்ரவர்சி என்னென்னா இங்கே உங்களுக்கு ஒரு 3 சைனீஸ் ஆப் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா, இந்தியாவில் தான் நாங்கள் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணிவிட்டு 3 சைனீஸ் அப்ளிகேஷனை ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்தது தான் இங்கே இன்னொரு பஞ்சாயத்துக்கான முக்கியமான காரணம். ஆனால் இந்த ஒரே பஞ்சாயத்தை வச்சு இந்த ஃபோன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம சுட்டி காட்டுறது நம்மளோட கடமை. அதுக்காக அந்த ஃபோனே வேணான்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஓகே, ஃபைனலாக என்னப்பா சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனு 5000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்ல இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு இது வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பேசிக்காக அந்த பட்டன் ஃபோன்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் 4G ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் நிறைய ஏரியா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக சேலஞ்சாக இருக்கிற ஏரியான்னு கேட்டால் இதோட சர்வீஸ் சென்டர் தான். இங்கே 200க்கு மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் இருக்கிறதா இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் செக் பண்ண வரைக்கும் 9 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. பாண்டிச்சேரியில் ஒன்னோட சேர்த்து மொத்தமாக 10 சர்வீஸ் சென்டர் இருக்கு. இதோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே முக்கியமாக படுற விஷயம் என்னன்னா இதோட ஸ்பேரோட அவைலபிலிட்டியும் இதோட சர்வீஸ் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் இதோட ஃபியூச்சர் வந்து டிசைட் ஆகும். என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணி உருட்டுனாலும் ஆக்சுவலாக ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே நிலைச்சு நிற்க முடியும். அது எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறாங்க அப்படின்றது ஃபியூச்சரில் தான் தெரியும். இப்போதைக்கு 5000 ரூபா தான்ப்பா என்னோட பட்ஜெட் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ப்ராடக்ட் லிங்க் இங்கே தான் இருக்குது, வேணால் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.